வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஊழல் ஒழியும் தாவேகா அரசு அதிரடியான உத்தரவை போட்ட உயர் நீதிமன்றம். அது மட்டும் இல்ல, அதிமுகவினுடைய எளிய தொண்டன், இத்தனைக்கும் ஆட்டோ டிரைவர், அவரு விஜய்க்கு சாபம் விட்டு இருக்கின்றார். துளி கூட நேர்மை இல்லை, அவனுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு அவரும் சாபம் விட்டு இருக்கின்றார். சிங்கம் போல வேட்டையாட களமிறங்கின எடப்பாடி பழனிசாமி, விலை போக காத்திருக்கும் தவேகா எம்எல்ஏக்கள். இதை பற்றி செங்கோட்டையங்கிட்டே கேக்குறாங்க, பின்ன எடப்பாடியார் புத்தி எப்படி போகும்? அந்தால் என்ன வேலைக்கு வாங்காதவரா என்ன? ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கூவத்தூர்ல நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றார் நம்முடைய செங்கோட்டையன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்முடைய எம்எல்ஏக்களை விலை பேசுறதுக்கு முன்பாக ஏன் தவேகா எம்எல்ஏக்களை நாம விலை பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி களம் இறங்கி விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்தாலும் அரசுக்கு ஆதரவு தந்தாலும் தவேகாவை திமுக அதிமுக விமர்சனம் பண்றதை விட அதிகமாக விமர்சனம் பண்றாங்க. ஏகப்பட்ட நிபந்தனைகள். அதனால இந்த ரெண்டு பேரும் வெளியேறினாலும் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிகிறது செப்டம்பர் 8ஆம் தேதி. அதற்கு பிறகு முறையாக அதிமுகவிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் வந்து இணைகின்றார்களாம். சோ அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக நாம தவேகா கிட்ட இருந்து எம்எல்ஏக்களை தட்டி தூக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐடியா பண்ணியிருப்பதாக ஒரு தகவல். இதைத்தான் செங்கோட்டையன் கிட்ட கேக்குறாங்க. ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தலையாட்டிட்டு போன மாதிரி தான் நம்ம செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. அதனால தவேகா எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் விலை போக போறாங்க, வெளிப்படையாக எடப்பாடியார் பக்கம் வருவாங்களா, இல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற போது வீட்டுல லீவ் போட்டு உட்காருவாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்துல சிங்கம் வேட்டையாடுற மாதிரி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை வேட்டையாட துணிந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்திலே வந்து வெளிப்படையாக அறிவிக்கின்றார், உங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விட்டோம், இனிமே என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிறியா? யார்கிட்ட மோத பாக்குற அப்படின்னு சட்டமன்றத்திலே சிங்கம் போல கர்ஜித்தாரு. ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட விஜய், நீயா நானா பார்க்கலாமா? இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ, உனக்கு இறங்கு முகம் எனக்கு ஏறு முகம் அப்படின்னு ரஜினிகாந்த் அண்ணாமலையில பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதிமுக தொண்டனுடைய அந்த சாபத்தை நீங்க ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் உருக்கமா இருந்தது. அவங்க குடும்பமே வந்து இந்த விஜயால உருகுலைந்து போய் விட்டதாம். அது என்னன்றத நீங்க கேட்டு வந்துருங்க. அதாவது ஐயா ஒரு வருஷம் எடப்பாடி ஊரு புறா குத்தி தமிழ்நாடு ஃபுல்லா குத்தி ஜெயிக்க வச்சாங்க. 3 பேர்த்தையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்துல தான் ஒரு 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க. மேல்மாடியில வந்து அவங்க வந்து உறுப்பினர் கார்டு கொடுக்கறாங்க. அன்னைக்கு பொழுதுக்கு என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நீச பார்த்துட்டு வீட்டுல வந்து என் பிள்ளைகளுக்கு எனக்கு சண்டை. ஏன்னா இத மாதிரி உங்க கட்சி பண்ண என் பசங்களை மாறிட்டாங்க, என் குடும்பமும் உடைஞ்சு போச்சு, என் கட்சி உடைஞ்ச போச்சு, உன்னை நாசமா போயிடணும். ஐயா எடப்பாடி கத்தி கத்தி பேசுறாரு, ஆனா ஒரு மீடியா பேச மாட்டேங்கிறாங்க. 21 நாள்ல அப்படி என்ன கட்சியில குறைகண்டாங்க அந்த 3 எம்எல்ஏ? நல்லா சொல்லுங்க. பல பேர் உழைச்சோம், நாங்களா உழைச்சோம். எங்க ஊர்ல பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி சிவசங்கன் ஜெயிச்சுட்டாரு. நான் 1 மாசம் வண்டி ஓட்டா சுத்திக்கிட்டு வந்தேன். என் ஊர்ல நான் தான் ஓட்ட அதிகம் வாங்கினேன். ஆனா எங்க தொகுதி ஜெயிக்க முடியல. அவங்க 2000 கொடுத்தாங்க, நாங்க கஷ்டப்பட்ட முடியல. இவங்க ஓட்ட பிரிச்சுட்டாங்க, அவங்க ஜெயிக்கிட்டோம். 107 எம்எல்ஏ ஜெயிச்சான். நீ வச்சுக்கிட்டு ஆட்சியை காப்பாத்து. 94 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஐயா கருணாநிதி 5 வருஷம் ஓட்டினாரு. அது மாதிரி நடத்து. ஆனா அடுத்த கட்சியை விலை கொடுத்து வாங்காத. பணம் கொடுக்காம ஒருத்தரும் மாறல, பணம் தான் பேசுது. அதாவது ஆதவர்ச்சனாவுக்கு லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சுட்டாங்கிற கோபம் விஜய்க்கு வந்து அவர் படம் ஒரு படம் ஏதோ படம் தெரியாது, நான் பார்க்கிற படத்தை பார்த்தே கிடையாது. அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியாம நேரா போய் கொடநாடு எஸ்டேட்ல காவல் காத்துக்கிட்டு. ஆமாங்க, இந்த தவேகா அரசாங்கத்துக்கிட்ட துளியும் நேர்மை இருக்கா? வெறும் 97 இடங்களை வச்சு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கலைஞருடைய திறமை இந்த விஜய்க்கு இல்லையா? 107 தொகுதி வெற்றி பெற்றிருக்கின்றாய். திமுக விட 10 இடங்கள் கூடுதலாக.
கூடவே திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து நிறைய கட்சிகளும் விலகி வந்து உங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? கூட்டணி கட்சிகள் பிளஸ் 107 இதை வச்சே நீங்க ஆட்சி ஆண்டு இருக்க வேண்டும். ஆனால் நீங்க அதிமுக எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து அதுவும் விலைக்கு வாங்குற மாதிரி அடிமாட்ட வாங்கி இருக்கிறீங்க. நீங்க உருப்படுவீங்களா அப்படின்னு வந்து அந்த ஆட்டோ ஏழை தொழிலாளி விஜய்க்கு வந்து சாபம் விடுகின்றார். விஜய்க்கு சர்க்கார் படத்தை தடை பண்ணிட்டாங்க, சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. அது மட்டும் இல்ல, பேனரை கிழிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஆதவாச்சன் அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது லாட்டரிய தடை பண்ணிட்டாங்க என்ற வெறி. அதனால 2 பேரும் திட்டமிட்டு அதிமுகவை அழிக்கிறாங்க. அவங்க கிட்ட நேர்மையே இல்ல, கண்டிப்பா நீ அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நீண்டதா போவோம் அந்த வீடியோ. உங்களுக்கு சுருக்கமாக நானே வந்து 1 நிமிடம் 20 செகண்ட் அந்த வீடியோவை கொடுத்தேன். இப்போ எங்கும் ஊழல், ஒருபோதும் இந்த ஆட்சி நீடிக்காது, உத்தரவு போட்ட உயர் நீதிமன்றம். இந்த மாதிரி ஊழலை நீங்க எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. ஆமா, நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார். அவருடைய படத்தை ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் மாட்டணும். திண்டுக்கல் மாவட்டத்துல அதாவது கூட்டுறவு சங்கங்களுடைய இணை பதிவாளராக இருக்கிறாரு ஸ்ரீ ராகவ பாலாஜி. அவரு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டுறவு சங்கங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம முதலமைச்சருடைய படத்தை மாட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டுக்கிறார். அப்படி உத்தரவு போட்டது தப்பு கிடையாது. ஏன்னா அரசாங்கமே அலுவலகங்கள்ல விஜய் போட்டோவை, இந்த போட்டோவை தான் மாட்டணும், கண்ட போட்டோவை மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த போட்டோ எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லா கடைகளிலும் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சது. ஆனா இந்த ஸ்ரீ ராகவா பாலாஜி அவர்கள் வந்து ஆண்டாள் ஸ்டோர்னு நினைக்கிறேன் இருக்குது, அதுல மட்டும் வாங்குங்க, வேற எங்கேயும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சங்கங்களுக்கும், அரசு அலுவலகங்களுக்கும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காரு. முதலமைச்சருடைய படமானது வேற எங்கனா வாங்கினோம்னா நமக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்குமா. ஆனா அந்த இணை பதிவாளர் உத்தரவிட்டார் இல்ல, இந்த கடையில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு, அந்த கடையில அந்த புகைப்படமானது 800 ரூபாயா. எத்தனை கோடி இதுல கைமாறி இருக்கும். அதனால தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் ஊழியர் சங்கத்தின் தலைவர் பால்ராஜ் அவர்கள் போய் நீதிமன்றத்தை நாடுகின்றார். அந்த இணை பதிவாளர் இருக்கார் இல்லையா, யாரு, ராகவா பாலாஜி, அவரு முதலமைச்சர் புகைப்படத்துல ஏகப்பட்ட கோடிகளை ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அதுலயும் வாங்காதவங்க எல்லாம் மிரட்டி இருக்காராம். அதனால உடனடியாக விசாரணை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நீதிமன்றத்துல. நீதிமன்றம் வந்து ஏம்பா முறையா அதை விசாரணை பண்ணுங்கப்பா அப்படின்னு நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கு. உடனடியாக தலைமை பதிவாளர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த இணை பதிவாளர் ராகவா கிட்டே சொல்லிட்டாரு, ஏம்பா உன் மேல ஊழல் புகார் சொல்லியிருக்காங்க, அதோட அதிகாரிகளை வச்சு அதை விசாரிக்கணும், 4 பேருக்கு உத்தரவு போடு அப்படின்ட்டு இருக்காரு. மாவட்டம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளை நியமிச்சு விசாரணை நடத்துறாங்களாம். எந்த அதிகாரி ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு புகார் தெரிவிக்கிறோமோ அந்த அதிகாரியை வந்து தன்னை விசாரிப்பதற்கு அதிகாரிகளை நியமிக்கின்றாராம். இது எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இல்ல? அதனால்தான் மீண்டும் பால்ராஜ் அவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றார். என்னங்க, எவன் ஊழல் பண்ணான்னு சொன்னமோ அவன் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளே போய் விசாரணை நடத்துறாங்களாம். இது எப்படி விசாரணை நடத்த முடியும்? மேல் அதிகாரியை போய் கீழே இருக்கின்ற அதிகாரி விசாரணை நடத்த முடியுமா? அதனால கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் இல்லனா தலைமை பதிவாளர் இவங்க வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. நீதிமன்றமும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீங்க 2 பேரும் விசாரணை செய்யுங்க, இல்லையா நீங்க அதிகாரிகளை நியமிச்சு இணை பதிவாளரை விசாரித்து முழுமையான அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதலமைச்சருக்கு என்று ஒரு அறைய தயார் செய்யறாங்க. அந்த அறைய ஒட்டுமொத்தமாக விரிவுபடுத்துவதற்கோ இல்ல தயார்படுத்துவதற்கோ டெண்டர் விடுகின்ற போது அதுல ஒரு முறைகேடுனாங்க. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுமே வந்து அரசு வழக்கறிஞர் நியமனம், அதுலயும் ஊழல். சோ மொத்தத்துல எல்லா இடங்கள்லயும் வந்து ஊழல் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க ஆட்சியில தான் 3 மாதத்துல பட்டி தொட்டி எல்லாம் ஊழலானது அம்பலமாகுது.
மொத்தமாக எப்போது முதலமைச்சருடைய அலுவலகத்தில் டெண்டர் விட்டதிலேயே முறைகேடு ஊழல் என்று பிரச்சனை வருகின்ற போது ஒரே ஊழல் மழை தான். அதனால இந்த ஆட்சி ஒழிய போது மக்கள் 3 மாதத்திலே செம்ம கடுப்பாயிட்டாங்க. உயர் நீதிமன்றமும் முதலமைச்சர் புகைப்படம் வாங்கின விஷயத்துல இணைப்பதிவாளர் ஊழல் பண்ணியிருக்காரு, விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது நேரடியா முதலமைச்சருக்கே உத்தரவு போட்ட மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் நேரடியாக முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம். சோ அதனால இந்த அதிகாரிகள் ஊழல் பண்றாங்கன்னா யாருக்காக இந்த காசுகளை ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்துக்காகவா இல்ல இந்த பதிவாளர்களுடைய மேல இருக்கக்கூடிய அதிகார மட்டத்துக்கா? அப்ப இயல்பா சந்தேகம் வருதா இல்லையா? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைமை வரைக்கும் ஊழல் மலிந்து போய்விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் இருக்குது. கடைசியாக நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் கேட்ட கேள்வியை கேட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நம்ம விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறின உடனே கூட்டுறவுத்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டாராம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குகின்ற விஷயத்துல அப்படி உத்தரவு போடுகின்ற பொழுது சொன்னாராம், கடந்த காலத்துல வேட்டி சேலை கொடுத்தாங்க, அது தரம் இல்லாம இருந்தது. இப்போ கூடுதல் தரத்துடன் புதிய ரக நூல்ல வேட்டி சாலை நெய்வதற்காக 300 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் உற்பத்தி பண்றதுக்கான ஆர்டரை கொடுக்கணுமா இல்லையா? ஆனா உற்பத்தி பண்றதுக்கான ஆர்டரை இன்னும் கொடுக்கவே இல்லையா. முதல்ல உற்பத்தி பண்ணணும், தரத்தை சோதிக்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணணும், எல்லாத்திலும் பிரித்து கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் விநியோகம் பண்ணணும். இப்படி பல்வேறு கட்டங்கள்ல வேலை தேங்கி இருக்கின்ற போது ஜூலை மாசமே பாத்தீங்கன்னா கடந்த கால அரசாங்கங்கள் இந்த வேட்டி சேலை தயாரிப்பதற்காக உத்தரவிடுவார்களாம். ஆனா இந்த அரசாங்கமானது ஆகஸ்ட் மாசமே முடிய போகுது. ஆனா இன்னும் வேட்டி சேலை தயாரிப்பதற்காக எந்த ஒரு உத்தரவையும் போடவே இல்லையாம். அதுக்குதான் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துல கேரளா கடைக்காரனுக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டை விட்டுட்டீங்க. இதே மாதிரி வேட்டி சேலையை பாத்தீங்கன்னா வெளிமாநிலக்காரனுங்களுக்கு கான்ட்ராக்ட் விட போறீங்களா? மொத்தத்துல உங்களையே நம்பி இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு நெத்தியில நாமத்தை போட போறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேட்டி சேலையை தயார் செய்து ரெடியா வச்சிருக்குது. இப்ப நேரம் குறுகியதாக இருப்பதனால நம்மளால நெய்ய முடியாது. அதனால இந்த ஒரு வருடம் நம்ம அங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அந்நிய மாநிலங்களுக்கு தாரை வாக்க போறீங்களா? உங்களுடைய திட்டம் என்ன? ஏயா ஓட்டு போட்டவங்களுக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றத்தையே அளிக்கிறீங்களா? நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் செம காண்டாகி இன்னைக்கு இன்னொரு குற்றச்சாட்டி வச்சிருக்கிறாரு. பன்ருட்டி தெரியுமா? அதோட போச்சுன்னா உளுந்தூர்பேட்டை, அங்கெல்லாம் நெல் கொள்முதல் பண்றதுக்கு 50 ரூபா வாங்குறாங்களாம். நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சொன்னாராம், இனிமே யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு உத்தரவாதம் அளித்தாராம். ஆனா இப்பதான் கூடுதலாகவே லஞ்சம் வாங்குறாங்களாம். யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லியா, எங்களுக்கு முறையா சம்பளம் தராங்க அப்படின்னு விவசாயிங்க கிட்ட ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய்க்கு மேல வாங்குறாங்களாம். அதுதான் டிடிவி தினகரன் சொல்றாரு, விவசாய கடனும் ஒழுங்கா தள்ளுபடி பண்ண மாட்டீங்க, விவசாயினுடைய பயிரானது மழையில வெயில்ல நாசமானாலும் இழப்பீடு கொடுக்க மாட்டீங்க, குருவைக்கான தொகுப்பு கொடுத்தீங்க, அதுவும் சரியா சேரல. மொத்தமாக விஜய் ஆட்சியில விவசாயிகள் தான் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். கொஞ்சம் காது கொடுத்து விவசாயிகளுடைய பிரச்சனை கேளுங்க. பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்து விட்டேன், விவசாயிகள் கொண்டாடுகின்றார்கள் என்றால் அது மட்டும் போதுமா? விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்த பேருடைய வயிற்றுல சோறு சேர்ந்துருமா அப்படின்னு கலாய்த்து தள்ளி இருக்கின்றார். ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பிஆர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர். ஆனா களத்துல போனா மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. எங்கயா ஊழல் ஒழிஞ்சது? எங்க போனாலும் சரி, அரசு அலுவலகத்திலும் சரி, கை நீட்டாதான் யாராவது இருந்தா சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா கலா யதார்த்தம் தான் நமக்கு ஏமாற்றத்தை தருது. சரிங்க, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.